ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அனிமேட்ல தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 7வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கெட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஃப்ரிசியா அப்படிங்கிற ட்ரூ பிளட்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடந்திருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரிசியாவை அவனோட பிளட் கிறிஸ்டலை வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ, நான் உங்க கிளான் லீடரை பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போ அப்படின்ட்டு அந்த வேம்பியர் கிளானோட லீடர்கிட்ட போய் சண்டை போட போயிருப்பான். அந்த முல்லோ அப்படிங்கிற வேம்பியர் லீடரும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அண்டெத்து சமன் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அமைச்சிருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஃப்ரிசியாவும் என்ன தைரியம் இருந்தா இந்த இடத்துல இந்த அண்டெத் கிரீச்சரை சமன் பண்ணிருப்பீங்க, இந்த ஒரு சில அண்டெத்தை வச்சு என்ன சமாளிக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஃப்ரிசியாவும் அங்க இருக்க அண்டெத் எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டுக்கிறா. அப்ப அந்த முல்லோவும், ஃப்ரிசியா நீ கேபிட்டல் என்னோட சபார்டினேட்டா இருந்த, இப்ப நீ என்ன எதிர்த்தே சண்டை போடுறியா, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கொஞ்சமாவது தெரியுதா அப்படிங்கிறான். அப்ப ஃப்ரிசியாவும் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, லார்டு முல்லோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த கொடையை கீழே போட்டு, நான் உங்களுக்கு சபார்டினேட்டா இருந்து சண்டை போட்டதெல்லாம் ஒரு காலம், ஆனா இப்ப என்னோட மாஸ்டர் ஹேண்ட்ஸ், அதனால நான் அவருக்கோசரம் தான் சண்டை போடுவேன் அப்படிங்கிறா. அப்ப அந்த முல்லோவும், இல்ல நீ சொல்றது எனக்கு புரியல, என்னோட சபார்டினேட்ஸ்லாம் எனக்காக இங்க உயிரியே தருவாங்க, நான் அவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்ட்டு அவனோட கையில ஏதோ மேஜிக் பவர் கேதர் பண்ணிட்டு, எனக்கு கீழே ஒரு சபார்டினேட்டா இருக்க எல்லாருமே அவங்களோட முழு மனசோட தான் எனக்காக வேலை செய்யறாங்க, உன்ன மாதிரி யாரும் ஏமாத்த மாட்டாங்க அப்படிங்கிறான். அப்ப ஃப்ரிசியாவும், லார்டு சரி ஓகே நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன், ஆனா இப்ப இந்த பேர்கோஸ் லீகோட ஒரு பிளட் லைன் தான் என்னோட மாஸ்டர் ஹேண்ட்ஸ், அவரு சொல்றத தான் இனிமே நான் கேட்பேன் அப்படிங்கிறா. அப்ப அந்த முல்லோவும், என்னது பிளட் லைனா, இவன் நம்ம பிளட் லைனா, நீ என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு, இந்த மாதிரி ஒரு பொய்யை நான் நம்புவோன்னு நினைச்சியா அப்படின்னு அவனோட மேஜிக் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு, இதுதான் பார்கோஸ்லி கிளானோட பிளட் டெக்னிக், பிளட் மிஸ்ட் அப்படின்ட்டு இன்னைக்கு உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், இது வந்து பிளட் பேரியர் தானே, இவன் என்ன பார்கோஸ்லி கிளானோட பிளட் சாசஸரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இல்ல இது அந்த முல்லோவோட டொமைன், இந்த டொமைனுக்குள்ள நான் இருக்கிறதுனால என்னோட தலை ரொம்பவே வெயிட்டா இருக்கு, என்னோட பாடி கூட இப்ப மூவ் பண்ண முடியல, இப்ப நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த முல்லோவும், டே இதெல்லாம் நீ என் கூட சண்டை போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்ப யோசிச்சு என்ன பண்றது அப்படின்ட்டு, நான் தான் உன்னோட மாஸ்டர், நான் கூப்பிடுறதுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு யாரையோ சமன் பண்றான். அட இந்த வேம்பியர் நம்ம ஹீரோ கூட இதுக்கு முன்னாடியே சண்டை போட்டிருப்பான். நம்ம ஹீரோவும் அவதார் டிஸ்மிஸை வச்சு தப்பிச்சு போயிருப்பான். அவன் தான் இவனோட பேரு ஆபர். அப்ப அந்த ஆபரும், மாஸ்டர் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும், இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த முல்லவும், டே ஆபர் பேசுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, அங்க இருக்கான்ல அந்த பைத்தியக்காரனை போய் முதல்ல கொல்லுடா அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த ஆபரும், அட அவ்வளவுதானே, சரி ஒரு நிமிஷம் இருங்க கொண்டுட்டு வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகி நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்துட்டான். நம்ம ஹீரோ ஃப்ரிசியா ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும், ஓ இவன் பேரு ஆபரா, இவன் தானே என் கூட இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவன், இவன் ஒரு அசாசின் டைப் பியூர் பிளட்டா அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த ஆபரும் அட்டாக் பண்றான். நம்ம ஃப்ரிசியா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஸ்கில் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த ஆபருக்கு பின்னாடி வந்து அவனோட பிளட் மேஜிக் வச்சு அந்த ஆபர் அப்படிங்கிறவனை புடிச்சிட்டான். அப்ப அந்த ஆபரும், இல்ல என்னது பிளட் பைண்டிங் மேஜிக்கா, இவனால முல்லோவோட டொமைனுக்குள்ள எப்படி பிளட் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும், நீ கொஞ்ச நேரம் இங்கே இருடா தம்பி அப்படின்ட்டு, இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த முல்லோவை வெறி கொண்டு அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த ஆபர் அப்படிங்கிறவனும், அங்க எங்கடா போற, ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, முல்லோ அங்க இருந்து தப்பிச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட அந்த பிளட் மேஜிக்கை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவும் அந்த முல்லோவை அட்டாக் பண்றதுக்கு அவன் கிட்ட போயிட்டு, நீ எப்படா தப்பிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஆபர் அப்படிங்கிறவன் நம்ம ஹீரோட கதையை முடிச்சிருப்பான். நம்ம ஹீரோவும் தப்பிச்சுட்டு, டே குழந்தை பையா நீ எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குற, முதல்ல உன் கதையை முடிக்கிறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த ஆபர் அப்படிங்கிறவனோட ஸ்பீடுக்கு மேட்சா நம்ம ஹீரோவும் சண்டை போட்டு எடுக்கிறான். அப்ப அந்த முல்லவும் ஷாக் ஆயிட்டு, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, எங்க வேம்பியர் கிளான்லயே இந்த ஆபர் அப்படிங்கிறவனோட ஸ்பீடு இதுக்கு முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது, ஆனா இவன் என்னடா இவனோட ஸ்பீடுக்கு மேட்ச்ல சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு ஷாக்லயே அவங்களோட சண்டையை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஃப்ரிசியா வந்து அந்த ஆபர் அட்டாக் பண்ண வரா. அப்ப அந்த ஆபரும், என்னது நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஃப்ரிசியாவும் அந்த ஆபர் அட்டாக் பண்ணி அவனோட தலையை தரையில வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு, என்னது ஆபர் நீயா, சரி இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போக மாட்டேங்குது, வா கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறா. அப்ப அந்த முல்லவும், இல்ல இப்ப ஃப்ரிசியாவும் ஆபரோட ஸ்பீடை மேட்ச் பண்ற அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கா. அப்புறம் அந்த வேம்பையர் அவன் என்னோட இன்னொரு சபார்டினேட்டையும் அவன் பக்கம் எடுத்துக்க பாக்குறான், இவன் யாரா, இவங்கிட்ட இருக்க இது என்னடா பவர் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த முல்லோக்கு மேல இருந்து, டே தம்பி சண்டை நடக்கும் போது
சுத்தியும் புத்தியும் பார்க்கணும். நான் ஒருத்தன் இருந்தேனே எங்க போனேன்னு யோசிக்க மாட்டியா அப்படின்ட்டு அந்த முல்லோவை அட்டாக் பண்ண வரான். அந்த முல்லோவும் ஷாக் ஆயிட்டு பைத்தியக்காரனா இவன் என்னோட டொமைன்ல இருக்கேன் அப்படிங்கறத மறந்துட்டான். இப்ப நான் இவனை அட்டாக் பண்ணேன் அப்படின்னா இவனால கண்டிப்பா டாஜ் பண்ண முடியாது அப்படின்ட்டு டேய் முடிஞ்சா இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ நோக்கி ஏதோ ஒரு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே என்னது டாஜ் பண்ணுமா, நான் ஏன்டா அதை பண்ணோம் அப்படின்னு அவனோட அட்டாக்க ஒரு கையில வாங்குறான். பார்த்தா நம்ம ஹீரோட கையே ரெண்டா கட் ஆயிருச்சு. கை போனதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த முல்லோவோட கழுத்தை பிடிச்சி இன்னைக்கு நான் உன்னை சாவடிக்க போறேனே அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும் இல்ல இவன் என்ன டீமனா, அவனோட ஒரு கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என்ன கொல்றதுக்கு வந்திருக்கானா, இவன் யாருடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் நான் யாருன்னு தானே நீ யோசிச்சுட்டு இருக்கிற, கவலைப்படாத நானே சொல்றேன் அப்படின்னு அவனோட கட்டான கையை மறுபடியும் ஹீல் பண்ணிட்டான். அப்ப அந்த முல்லோலாம் ஷாக் ஆயிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் எப்படி அவனோட கையை இன்ஸ்டன்டா ஹீல் பண்ணான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் டே தம்பி பயப்படாத, பயம் மூஞ்சில தெரியுது பாரு, நான் ஒன்னும் உன்னை கொல்லலாம் மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும் என்னது நீ என்ன கொல்ல மாட்டியா அப்படின்னா எதுக்குடா இதெல்லாம் பண்ற அப்படின்னு ஷாக்லயே கேக்குறான். நம்ம ஹீரோ அவன் கிட்ட வந்து நான் என்ன பண்ண போறேன்னு தானே தெரிஞ்சுக்கணும், நான் இப்ப உன்னோட லீடர்ஷிப் எடுத்துக்க போறேன் அப்படின்னு அவனோட பிளட் அப்சர்வ் பண்ண போறான் நடக்குது. அப்புறமேட்டுக்கு புதுசா ஏதோ ஒரு இடத்தை காட்டுறானுங்க. அங்கேயும் ஏதோ ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்கு. அந்த பொட்டிக்குள்ள ஏதோ ஒரு வேம்பியர் பொண்ணு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அந்த வேம்பியர் பொண்ணு முழிச்சிட்டு எனக்கு வேற தூக்கமா வருது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தா கூட ஆக மாட்டேங்குது, சரி ஓகே இங்க படுத்து தூங்கிட்டு தான் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது, இப்ப நான் வேற ஹெல்ப் பண்ண போகணும், அப்புறம் இங்க ஏதோ நடந்த மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல, என்னோட சில்ட்ரன்ஸ் கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிறா. அந்த லார்டு முல்லோவோட வில்லாவை தான் காட்டுறாங்க. அங்க இருந்து நம்ம ஹீரோவும் அடுத்து யாரு அப்படின்னு அவனோட பிளட் கிறிஸ்டலை கிரியேட் பண்ணி அங்க இருக்க எல்லாத்துக்குமே அவனோட பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்றான். அங்க ஒரு வேம்பியரை கூட்டிட்டு வந்துட்டு டேய் நவராத இது கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்க அப்படின்ட்டு அவனோட பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்றான். அந்த முல்லோவையும் நம்ம ஹீரோவோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு நடக்குது. இப்ப நம்ம ஹீரோ ஒரு வேம்பியருக்கு பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்றான்ல, அவனும் டேய் வலிக்குதுடா அப்படின்னு கதறான். அவனுக்கு அந்த கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்ணி முடிச்சோட்டி டேய் உனக்கு தான் முடிஞ்சில்ல இங்க இருந்து கிளம்பு, அப்புறம் அடுத்து யாரு வாங்கடா அப்படிங்கிறான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த பிளட் கிறிஸ்டலை வாங்கினான்ல அவனும் ஏன்டா டேய் செவனேன்னு அவனை கூட்டிட்டு வந்து பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்றேன் பவரை கொடுக்குறேன் அப்படின்னு என்ன டயர்ட் ஆகிட்டு ஏன்டா கத்தற, நான் உன்னை ஏதாவது கேட்டனா, நீயா வந்து எனக்கு பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்ண இப்ப நீயா போடான்னு கத்தற, ஏன்டா தான் இப்படி பண்ற அப்படின்னு அவனும் இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க இருக்க எல்லாத்துக்கும் அந்த பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்ணிட்டு பா சாமி ஒரு வழியா முடிஞ்சு அப்படின்ட்டு டேய் இந்த கேபிட்டல்ல இருக்க சபார்டினேட்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்க அப்படின்னு அந்த முல்லோகிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். இவனை எப்படி நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னு தெரியல. அப்ப அந்த முல்லோவும் சரி அப்படின்ட்டு இந்த ரெஸ்ட்டை வச்சு இந்த ஆர்டரை நம்மளால ஈஸியா சமன் பண்ண முடியும், இதுதான் இதோட எஃபிஷியன்ட் வே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே என்ன அவனோட டோன் மாறுது, இங்க யாரு ஹெட்டுங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு அவனை மிரட்டுறான். அப்ப அந்த முல்லவும் அது வந்து இல்ல இதுதான் இந்த ஆர்டரை சமன் பண்றதுக்கு ஒரு எஃபிஷியன்டான வே அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நான் எல்லாம் எதிர்பார்த்ததுதான், ஒரு கிளான் லீடர் நமக்கு ஹெல்ப் பண்றதுனால எல்லாமே ஸ்மூத்தா போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லவும் டென்ஷன் ஆயிட்டு டே மவனை என்னைக்காவது ஒரு நாள் மாட்டு உன்னை வச்சு செய்யறான் அப்படின்னு இவனும் டென்ஷன் ஆயிட்டுக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் கால்குலேட் பண்ண தியரி கரெக்டா இருக்கு, இந்த ஹை லெவல்ல இருக்க வேம்பியருக்கு என்னோட பிளட் கிறிஸ்டலை கொடுக்கறது ரொம்ப ஆபத்து, அதனாலதான் இந்த ஹை லெவல்ல இருக்க வேம்பியர் எல்லாம் நான் அவங்களோட பிளட் அப்சர்வ் பண்ணி லோ லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமேட்டுக்கு என்னோட கிறிஸ்டலை கொடுத்து அவங்களை என் கண்ட்ரோலுக்கு எடுத்துப்பேன். அப்புறம் ஃபைனலா இந்த பேர்கோஸ் லீக் தான் இப்ப எனக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் பிளட்டாவே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டா ஒரு வேம்பியரை வந்து எனக்கு அடிச்சு நானும் ஒரு வேம்பியரா மாறினேன், அங்க இருந்தே நான் அடிப்பட்டு மிதிப்பட்டு இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்கேன், அதுக்கு இவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அப்புறம் இந்த வேர்ல்டே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு டே முல்லோ அப்படின்னு அவனை கூப்பிடுறான். அப்ப அந்த முல்லோவும் சொல்லுங்க மாஸ்டர் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே இந்த பேர்கோஸ் லீக் கிளானோட எல்லா ரீஜியன்ல இருக்க மெம்பர்ஸையும் கூப்பிடு, நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிறான். அந்த முல்லோவும் சரி மாஸ்டர் அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பிட்டு டே முல்லோ அப்புறம் ஒன்னு சொல்லணும் அப்படிங்கிறான். முல்லோவும் இப்ப என்னது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இந்த கான்டினென்ட்டோட கொஞ்சம் இன்டெலை கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறான். இன்டெல் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் தான். அந்த முல்லோவும் என்னது இந்த கான்டினென்ட்டோட இன்ஃபர்மேஷனா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா நீ உனக்குன்னு ஒரு ஓன் இன்டெலிஜென்ட் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்க இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் கிட்ட கனெக்ஷன் வச்சுட்டாலும் சரி, நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், இந்த முக்கியமான டாஸ்கை நான் உனக்கு அசைன் பண்றேன், இதை நீ முடிச்சிரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். அப்ப அந்த முல்லோவும் சரி அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நான் ஃப்ரிசியா கிட்ட கேட்டப்ப நீங்க வந்து இந்த வேம்பியரோட கிங்கா மாறணும் அப்படின்னு சொன்னீங்களாம், நீங்க ஏற்கனவே உங்களோட பவர் என்ன அப்படிங்கறத எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இதுவே போதும் லார்டு ஹென்ஸ், நான் எப்பவுமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரிடா சரி இப்ப நான் சொன்ன வேலையை போய் செய்ய அப்படின்ட்டு வெளியே வந்து என்னது நானா இந்த
மாதிரி சொன்னேன்? நான் எப்படா சொன்னேன்? எனக்கே ஞாபகம் இல்லையா? சரி ஓகே, நான் எப்ப சொல்லியிருந்தேன் என்ன? இந்த மாதிரி எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றதே போதும். என்னால இதுக்கு மேலேயும் சபார்டினேட்ஸை கமாண்ட் பண்ண முடியாது. அதனால நான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரி பண்ணோம். இதுதான் இந்த வேம்பியர் கிங்கோட வழி அப்படின்ட்டு. சரி ஓகே, இதுதான் கரெக்டான டைமா இருக்கும். இப்ப நான் சீரியஸான கேம் பிளேவுக்கு ரெடியாக வேண்டிய நேரம் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு இடத்துல நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ இதை பண்ணா கரெக்டா இருக்கும். இந்த ஜா லைன் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா பரவாயில்லாமே அப்படின்ட்டு. அப்புறம் இந்த போன்ஸும் இன்னும் கொஞ்சம் வளைஞ்சி லைட்டா ஷார்ப்பா இருந்தா பரவாயில்லாம் அப்படின்ட்டு. இப்ப ஃபைனலா முடிஞ்சு. இப்ப பாருங்கடா ஃபைனல் லுக் அப்படின்னு நம்ம ஸ்கெலிடன் அவதார நம்ம ஹீரோ பயங்கரமா ரெடி பண்ணிக்கிறான். அதாவது ஒரு பக்காவான டீமன் கிங்கா ரெடி பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஸ்கெலிடன் அவதாரம் நான் ஒரு டீமன் கிங்கா இருந்துட்டு இதை கூட பண்ணலாம் எப்படி? இப்ப ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். இந்த காஸ்டியூம் நம்ம ஸ்கெலிடன் அவதாருக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு இருந்தால, லாங் கோட்டும் மாஸ்க்கும், அதுதான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே, இப்ப ஃபைனலா இந்த லெவலை கிளியர் பண்ணியாச்சு. இந்த வேம்பியர் பேர்கோஸ்லிக்கோட லெவல் இப்ப கிளியர். அதுவும் பர்ஃபெக்டா 3 ஸ்டார்ல கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம வேம்பியர் அவதாரம் கொடி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் ரைட்டு, நம்ம இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்த நேரம் வந்துருச்சு. இப்ப போய் கேஷை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கர்மா ஷாப் ஓபன் பண்றான். அங்க பார்த்தா 1.3 மில்லியன் கர்மா பாயிண்ட் இருக்கு. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே நார்மலா ஒரு கிளானை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாவே இருக்கும். அது எனக்குமே ஒரு கனவா இருந்துச்சு. இப்ப அது நினைவாயிருச்சு. அப்புறம் இப்ப என்னோட ஸ்பெஷல் ஸ்கில்ல அப்கிரேட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ட்டு யூனிக் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு 9 லட்சம் கர்மா பாயிண்ட் வச்சு அவனோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தா 2 விண்டோ பாப்பப் ஆகுது. நம்ம ஹீரோவும் என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு எனக்கு இப்ப 2 ஸ்டேட்டஸ் விண்டோ பாப்பப் ஆகிது. அப்படின்னா இந்த டைம் எனக்கு 2 ஸ்கில் அப்கிரேட் இருக்கா அப்படின்ட்டு. என்னது மீடியம் செலக்ஷனா? இந்த ஸ்கில்ல வச்சு தானே என்னோட அவதாரோட குவான்டிட்டியை என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை நான் எப்பவும் அப்கிரேட் பண்ணும்போது கிடைக்கிற ஸ்கில் தானே அப்படிங்கிறான். இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா, நம்ம ஹீரோவால இன்னும் ஒரு 2-3 அவதாரை எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் அந்த அவதாரோட பவரை இன்க்ரீஸ் பண்றது கொஞ்சம் ஃபாஸ்டாவே இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோவும் இல்ல, என்னது இந்த ஒரு ஸ்கில்லுக்கு நான் 9 லட்சம் கர்மா பாயிண்ட வேஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன்டா இப்படி தெரிஞ்சுதான் நான் பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த ஸ்கில்லை வச்சு என்னால வெறும் வெவ்வேறு ரேஸ்ல இருக்க அவதாரை கிரியேட் பண்ணி நான் சும்மா பார்க்க மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு. சரி அடுத்து என்னது என்டிட்டி ப்ரொஜெக்ஷனா? இது என்னடா ஸ்கில் அப்படின்னு பார்க்கறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் அப்படின்ட்டு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னடா நோட்டிபிகேஷனே ஒரு தினுசா வருது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அங்க பார்த்தா உங்களால இந்த ஸ்கில்ல டெய்லி ஒரு டைம் யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கில்ல யூஸ் பண்றது மூலியமா உங்களோட ஒரு அவதார உங்களோட பாடிக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னடா இது ஸ்கில்லு? அப்படின்னா இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி என்னால என்னோட அவதாரோட பவரை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவுக்கு கீழே 6 அவதாரோட ஷேடோவும் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் பண்ணி ஹான்ஸ், ஹென்ரிச், அப்புறம் ஹென்ஸ், அது மட்டும் இல்லாம ஹார்லி, அப்புறம் ஹாரிஸ். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா. இந்த என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் ஸ்கில்லை வச்சு என்னால ஒரு நாளைக்கு ஒரு குளோனோட பவரை என்னால யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா நான் இந்த ஸ்கில்லை இம்மோர்டல் கிங் மேல யூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்க 2 இம்மோர்டல் கிங் இருப்போமா? இது ரொம்பவே சூப்பர்ரா. ஆனா இதுல கொஞ்சம் பிசிறு தட்டினா கூட இந்த உலகத்தையே நாங்க அழிச்சிருவோம். அதனால இப்ப நம்ம ஹேண்ட்ஸை எடுக்க வேண்டாம். ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை மட்டும் ஹேண்ட்ஸை கூப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமே இவன் தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னு நம்ம ஹென்ரிச் செலக்ட் பண்ணிட்டு என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த ஆர்மர் அப்புறம் வெப்பன் இது எல்லாமே சேமா இருக்கு, என்னால இதையும் யூஸ் பண்ண முடியுமா? அப்புறம் என்னோட டிவைன் பவர், அதோட பவர் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டிவைன் பவர் எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு ஒரு அவேக்கனர் எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆனா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி இருக்கு. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ இந்த பவரை என்னால 10 நிமிஷம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? சரி அதுவே ஓகே தான். இப்போ இந்த பவரை ரியல் டைம்ல நானே டெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்க ஏதோ டார்க் எனர்ஜி போற மாதிரி இருக்கு. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும் ஹேண்ட்ஸ் கிட்ட டேய் சூப்பரா வேலை பண்ணடா, நீ இப்ப கிளம்பு அப்படின்னே தம்ஸ் அப் காட்டுறான். நம்ம ஹேண்ட்ஸும் சரி வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ கிராண்ட்மா நான் வந்துட்டேன், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் தான் சியோன்ஜு ஹான், உங்க பேரன் டான்சனோட ஃப்ரெண்டு, என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை பத்தி கண்டுக்கல. அப்புறம் உங்களோட கண்டிஷன் மட்டும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் சீக்கிரமா வந்திருப்பேன். ஆனா நான் எங்கேயும் வெளியே வராம என்னையே பிளேம் பண்ணிட்டு என்னோட ரூம்குள்ளேயே இருந்துட்டேன். கவலைப்படாதீங்க கிராண்ட்மா, இனிமே நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம ஹென்ரிச்சோட பவரை நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். நம்ம ஹீரோவும் கிராண்ட்மாவோட கையை பிடிச்சி கிராண்ட்மா இதை நான் சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன், இப்போ நான் அக்யூட்டிக்கா டிவைன் டெக்னிக்கை இங்க யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு உங்களோட எனர்ஜி ரெக்கவர் பண்ணுவேன், அப்புறமேட்டுக்கு ஸ்டாமினா
ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்ணுவேன், உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்துச்சுனாலும் அதை குணப்படுத்திடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்றான். அந்த ரூம்ல இருந்தே ஒரு பிரைட்டான வெளிச்சம். அப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. கிராண்ட்மா எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நம்ம ஹீரோவும் அவனோட பவரை யூஸ் பண்ணி டயர்ட் ஆகிட்டு, கிராண்ட்மா என்னால எல்லா விதமான நோயையும் குணப்படுத்த முடியும், ஆனா இந்த டிவைன் பவரால ஒரு சில விஷயத்தை மட்டும் மாத்த முடியாது. அது என்னன்னா, நம்ம வயசாகும் போது வர பிரச்சனை எதையுமே என்னால மாத்த முடியாது, ஆனா இப்போ உங்களோட கண்டிஷன் முன்ன இருந்ததோட கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு, கிராண்ட்மா இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், இனிமே உங்களோட வில் பவர் யூஸ் பண்ணி நீங்க மீண்டு வரது மட்டும் தான் மீதி, நீங்க உங்களோட உடம்ப பத்திரமா பார்த்துங்க, நான் டேன்ஷனோட உங்களை திரும்ப வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறமேட்டுக்கு நம்ம எல்ஃப் அவத்தாரு, அப்புறம் அந்த கெல்னூட் சிசிலி எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்ப சிசிலியும் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க ஹார்லியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டுட்டு வரா. நம்ம ஹீரோவும் ஆமா, அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி கனெக்ட் ஆயிட்டோம், இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியே தான் அப்படிங்கிறான். அப்ப சிசிலியும் நம்ம ஹீரோ மூந்து பார்த்து இந்த ஸ்மெல் இது எனக்கு பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு ஹாரிஸ் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோலாம் ஷாக் ஆயிட்டு என்னது இது உனக்கு தெரியுமா, இவ பண்றதெல்லாம் பார்த்தா டயானா இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சால அதே மாதிரி இருக்கு, ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாளோ, அட இவகிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப சிசிலியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஸ்மெல் இது வேர்ல்டு ட்ரீல இருக்க மாதிரியே இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அட ஏமா நீ பண்ணதுல எனக்கு உசுரே போயிருச்சு அப்படின்ட்டு, என்னோட உடம்பு கிரியேட் ஆனதே அந்த வேர்ல்டு ட்ரீல இருந்து தான், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அப்ப சிசிலியும் ஹாரிஸ் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க ஹார்லியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால இனிமே நான் உங்களை பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்னன்னாலும் என்ன கேளுங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ரொம்பவே தேங்க்ஸ்மா அப்படிங்கிறான். அப்ப அந்த லாஃபயர் நம்ம ஹீரோவும் சிசிலியும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சரி நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப சிசிலியும் நம்ம ஹீரோ கிட்ட ஹாரிஸ் நீங்க ஸ்பிரிட் கூட கான்ட்ராக்ட் போட முடியலன்னு தானே சொன்னீங்க, ஏன் நம்ம ஸ்பிரிட் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம சிசிலியும் அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பிரிட்டை கூப்பிட பாக்குறா. பார்த்தா ஜெல்லி மாதிரி ஒன்று வந்துருக்கு, இதுக்கு வாட்டர் பவர் அடங்குது. நம்ம சிசிலியும் இது ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு ஹாரிஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோலாம் இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இது இது எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, நான் என்னோட அஃபினிட்டி ஸ்டாக் யூஸ் பண்ணா கூட இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, நான் எங்கடா தப்பு பண்றேன் அப்படின்னு சோகமாகறான். அப்ப லாஃபயர் வந்து ஸ்பிரிட்டும் ஸ்பிரிட் மேஜும் ஒரு கம்பெனியன் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் க்ரோ ஆகுவாங்க, அதனால நீ உன்னோட ஸ்பிரிட்டை சமன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாண்டை கிரியேட் பண்ணு, அது மட்டும் இல்லாம நீ நேச்சர் எனர்ஜியை கேதர் பண்ணி அப்புறமேட்டுக்கு ஸ்பிரிட்டை கூப்பிட ட்ரை பண்ணு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோ என்னடா சொல்ற அப்படின்ட்டு சரி இப்ப நான் முதல்ல என்னோட ஸ்பிரிட் கூட ஒரு பாண்டை கிரியேட் பண்றேன், இது தப்பா நடக்காதுன்னு நம்புறேன், இப்ப நான் ஒரு எல்ஃபா இருக்கேன், இது என்னால முடியும் அப்படின்ட்டு இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா நேச்சர் எனர்ஜில ஃபோக்கஸ் பண்ணி என் ஸ்பிரிட் கூட ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நேச்சர் எனர்ஜி எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப சிசிலி நம்ம ஹீரோ பார்த்துட்டு டே இதை நீ எப்படா பண்ற, என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன்னு தானே சொல்ற, நீ என்னடா ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ண மாதிரி பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப லாஃபயரும் இவன் கற்பூர மாதிரி சொன்னதை டக்குன்னு கத்துக்கிறான், இவன் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறான்னு பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோட கையில ஏதோ எல்லோ கலர்ல இருக்கு, நம்ம ஹீரோவும் இதை என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால உங்களுக்கு இப்ப அச்சீவ்மெண்ட் ஆஃப் என்லைட்மெண்ட் அச்சீவ் பண்ணிட்டீங்க, அப்புறம் இப்போ உங்களுக்கு ஸ்பிரிட் மேஜ் அப்படிங்கிற ஸ்கில் கிடைக்குது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவோட கையில ஏதோ குட்டி பிகேச்சு மாதிரி இருக்கு, நம்ம ஹீரோவும் இது ஒர்க் ஆயிருச்சே அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த லாஃபயர் நம்ம ஹீரோவோட ஸ்பிரிட்டை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒரே லெவல்ல தான் இருக்கீங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவுக்குலாம் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஒரே ஷாக்கு. அப்ப சிசிலிக்கு ஒரே சந்தோஷம், நீயும் என்னோட லெவல்ல தான் இருக்கியா, சரி நம்ம சேர்ந்து ட்ரைனிங் எடுப்போம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே லாஃபயர் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு இப்ப நானும் ஒரு ஸ்பிரிட் மேஜ் ஆயிட்டேன், என்கிட்ட இப்போ ஒரு ஸ்பிரிட்டும் இருக்கு, அப்புறம் உன்னோட பேரு வாட் அப்படிங்கிறான். இந்த ஸ்பிரிட் பாக்குறது கிட்டத்தட்ட பிகேச்சு மாதிரியே இருக்கு, அதனால நம்ம பிகேச்சுன்னு கூப்பிட்டுக்கலாம். அப்புறமேட்டுக்கு லாஃபயரும் நான் இங்க இருக்க வழியை ஓபன் பண்ண போறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிசிலியும் நீ என்னடா பேசுற அப்படின்னு பாக்குறானுங்க. அப்ப லாஃபயரும் இங்க இருக்க எல்லா ட்ரீயும் அதோட மதர் ட்ரீயான வேர்ல்டு ட்ரீயோட கனெக்ட் ஆயிருக்கும், அதனால ஹை எல்ஃப் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டு ட்ரீயோட ஒரு சில்ட்ரன்ஸ் மாதிரி தான், அதனால எங்களால இந்த ஃபாரஸ்ட்ல எங்க வேணாலும் போக முடியும், அதுக்கான வழியவும் கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் சிசிலி இது உன்னால கூட பண்ண முடியும் அப்படிங்கிறான். சிசிலியும் என்னது என்னாலையும் பண்ண முடியுமா அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் இந்த ஃபாரஸ்ட்ல இப்படி ஒரு வழி இருக்கா, இத வேற மாதிரி கூட சொல்லலாம், இந்த ஃபாரஸ்ட்ல ரொம்பவே பெரிய நியூரல் டெலிபோர்டேஷன் நெட்வொர்க் இருக்கு, இந்த மெத்தட் மூலியமா டிராவல் பண்றது டிவைன் ஆர்டர் யூஸ் பண்ற டெலிபோர்டேஷன் மெத்தட விட ரொம்பவே எஃபிஷியன்டானது, இதுதான் இந்த வேர்ல்டு ட்ரீயோட பவரா அப்படின்னு ஷாக்லயே நம்ம
ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு லாஃபயரும் நாம இப்ப வந்துட்டோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது வந்துட்டோமா அப்படின்ட்டு இதுதான் உண்மையான வேர்ல்டு ட்ரீயா? நான் நினைச்சதை விட இது ரொம்பவே பெருசா இருக்கு. அப்புறம் சிசிலி நீயும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதானே வேர்ல்டு ட்ரீய நேர்ல பாக்குற அப்படிங்கிறான். சிசிலியும் வேர்ல்டு ட்ரீய பார்த்த மாதிரியே அது கிட்ட பறந்து போறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு சிசிலி சிசிலி அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப அந்த லாஃபயரும் இதை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மிஸ்டர் ஹாரிஸ். இதுதான் ஹை எல்ஃபோட ஐ ஓபனிங் செரிமனி. இந்த செரிமனிய வேற ஒரு எல்ஃப் பாக்குறது ரொம்பவே ரேர் அப்படிங்கிறான். நம்ம சிசிலியோட கண்லயும் அந்த ஸ்டார் மாதிரி சிம்பிள் வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது ஐ ஓபனிங் செரிமனியா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த லாஃபயரும் இங்க இருக்க எல்லா திங்ஸும் இப்ப ரீபார்ன் ஆகும். ஏன்னா இங்க இருக்க ஒட்டுமொத்த நேச்சர் எனர்ஜியும் ஒரே இடத்துல கேதர் ஆகிறதுனால அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இதுதான் அந்த வேர்ல்டு ட்ரீயோட ஃப்ரூட்டா? அப்புறம் அது என்னது வேர்ல்டு ட்ரீயோட ஸ்பிரிட்டா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்புறம் நம்ம சிசிலியும் அந்த ஃப்ரூட்டை எடுத்து அதை சாப்பிட்றா. நம்ம ஹீரோவும் இப்பில இருந்து சிசிலி ஒரு ஹை எல்ஃபா மாறிட்டா. ஒரு நிமிஷம் அவ ஹை எல்ஃபா மாறுது சரிதான், நான் ஏன்டா இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்? நான் இந்த மாதிரி பியூரான நேச்சர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால இங்க இருக்க கொஞ்சம் நேச்சர் எனர்ஜியை நான் அப்சர்வ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவன் வந்த வேலையை கரெக்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அந்த லாஃபயரும் இந்த எனர்ஜிலாம் எங்கடா போகுது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்க்கறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கான புது என்லைட்மெண்ட் கண்டிஷன் அச்சீவ் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு அஃபினிட்டி வித் நேச்சர் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் இப்போ என்னால இந்த நேச்சர் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியுது மத்த எல்ஃப் மாதிரியே. இப்போ நான் ஸ்ட்ராங் ஆனதை என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அப்ப அந்த லாஃபயரும் மிஸ்டர் ஹாரிஸ் அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் சொல்லுங்க சார் லாஃபயர், நான் பண்ணதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சிரிக்கிறான். அந்த லாஃபயரும் பார்த்தேன், அப்புறம் உனக்கு பின்னாடி கொஞ்சம் பாரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னதுரா அப்படின்ட்டு பார்த்தா அந்த வேர்ல்டு ட்ரீயோட ஒரு பிரான்ச் அங்க இருக்கு. அப்ப அந்த லாஃபயரும் மிஸ்டர் ஹாரிஸ் இந்த வேர்ல்டு ட்ரீ உங்க மேல நிறைய இன்ட்ரெஸ்டோட இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இது உண்மையிலேயே எனக்கா அப்படிங்கிறான். அந்த லாஃபயரும் ஆமா அது உங்களுக்கு தான் எடுத்தாங்க அப்படின்ட்டு நார்மலா இந்த மாதிரி ஸ்கேர்டு ரிலீக்ஸ் எல்லாமே ஐ ஓபனிங் செரிமனி நடக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இது உங்களுக்கு எந்த ஒரு செரிமனி நடத்தாம கிடைச்சிருக்கு. இந்த ட்ரீயோட பிரான்ச்சை வச்சு நீங்க ஒரு வெப்பனை கிராஃப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது ஆர்மர் அந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சார் லாஃபயர் அப்படின்னா உங்களோட ஐ ஓபனிங் செரிமனில உங்களுக்கு ஒரு ஸ்கேர்டு ரிலீக்ஸ் கிடைச்சிருக்கு தானே, ஒருவேளை அது என் கையில இருக்கிறதா, இதை நான் திரும்ப தரணுமா அப்படிங்கிறான். அதான் அந்த லாஃபயர் நம்ம ஹீரோ கூட ப்ராமிஸ் பண்ணும்போது கையில ஒரு காப்பு மாதிரி வந்திருக்குல்ல அதை தான் சொல்றான். அந்த லாஃபயரும் இல்ல அதெல்லாம் தேவையில்ல, என்னோட ஸ்கேர்டு ரிலீக்ஸை நான் ஒரு ரிங்கா கிராஃப்ட் பண்ணி என்னோட ஒய்ஃபுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அப்புறம் இப்ப அந்த ரிங்கை என்னோட டாட்டருக்கு நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது ஸ்கேர்டு ரிலீக்ஸை வச்சு ரிங்கு கிராஃப்ட் பண்ணி அதை இவரோட ஒய்ஃபு கொடுத்தாரா? நான் நினைச்சதை விட சார் லாஃபயர் ரொம்பவே ரொமான்டிக்கான பர்சனா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப அந்த லாஃபயரும் ஐ ஓபனிங் செரிமனி இப்ப முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறான். சிசிலி வந்து மயக்கம் போட்டாலுடனே அந்த லாஃபயரும் இந்த ஐ ஓபனிங் செரிமனி நடக்கும்போது அவங்களோட எனர்ஜி ரொம்பவே ட்ரெயின் ஆகும். அதனால அவங்களோட எனர்ஜியை ஸ்டேபிள் பண்றதுக்காக அவங்க டீப் ஸ்லீப்புக்கு போவாங்க. அப்புறம் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, இப்போ ஒரு புது ஹை எல்ஃப் வந்துட்டாங்களா, இனிமே நான் ரிட்டையர் ஆயிடலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இனிமே நான் என் வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு நம்ம லாஃபயர் சந்தோஷத்தோட உச்சிலேயே இருக்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக்ல பாக்குறான். அப்ப அந்த லாஃபயரும் ஆமா இனிமே நான் என்னோட எல்லா பொறுப்பையும் சிசிலிக்கு கொடுத்துட்டு நான் ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இல்ல நான் ஒன்னும் அதை மீன் பண்ணல, ரிட்டையர்மெண்ட் ஏஜா அப்படின்னா உனக்கு எத்தனை வயசுரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த லாஃபயரும் என்னோட ஏஜ் தானே சொல்லிட்டா போச்சு அப்படிங்கிறான். எல்வின் கிங்டத்தோட கேபிட்டல்ல ட்ரெஷா அப்படிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ரிச்சுவல் நடந்ததுக்கு அப்புறம் லாஃபயரோட உதவியால இந்த அகாடமிக்குள்ள வந்துட்டேன், இதுக்கு நான் லாஃபயருக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இங்க நான் ஒண்ணு நினைச்சிட்டு வந்தா வேற ஒண்ணு நடக்குது. நான் என்ன நினைச்சேன்னா இங்க இருக்க எல்லா எல்ஃபும் ஹார்மோனி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபேரி மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவனுங்க என்னடா பண்றானுங்க, ஒரு ஹியூமன் அகாடமியில போய் உட்காந்தா எந்த மாதிரி பண்ணானுங்களோ அதோட மோசமா ரேகிங் பண்றானுங்க, என்னால முடியலடா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறான். அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் நம்ம ஹீரோ சுத்து போட்டு நீங்க தான் ஹாரிஸ் எல்மோனா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அட ஏமா நீங்க வேற இப்ப இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு டென்ஷன்லயே பாத்துட்டு இருக்கிறான். அப்ப அங்க ஒரு பொண்ணும் நான் கேள்விப்பட்டேன் ஹியூமன்ஸ் நம்ம சிசிலிய கிட்னாப் பண்ணிட்டாங்களாம், அந்த நாள் தான் அவளோட வாழ்க்கையிலேயே ஒரு பேட் லக்கான நாளா இருந்திருக்கும், அவ என்னெல்லாம் யோசிச்சு பயந்துருப்பாளோ அப்படின்னு நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா ஆமா அது ரொம்பவே ஆபத்தா தான் இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அட்வென்ச்சர்ஸ் தான் வந்து நம்ம சிசிலிய காப்பாத்தினாங்களாம், அதுல
நீங்களும் இருந்தீங்க, நீங்களும் ஒரு அட்வென்ச்சரா இல்லனா மெர்சனரி குரூப்பை சேர்ந்தவரா, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு டென்ஷன் ஆயிட்டு, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால போக்கஸ் பண்ண முடியல, சத்தம் போடாம இருங்க அப்படின்னு கத்தரா. அப்ப நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருந்த பொண்ணுங்கலாம், சாரி சேஃபரான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு, நான் இதா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நழுவு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும், என்னது நீங்க போறீங்களா, போங்க போங்க, இப்பதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு ஒரு பெரும் மூச்சை விட்டுட்டு, ஏமா பொண்ணு, என்ன சேவ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த சேஃபரான் அப்படிங்கிற பொண்ணும், எனது தேங்க்ஸா, டேய் உன்ன மாதிரி ஒரு குப்பை மெர்சனரி என்கிட்ட பேசுறதே அவமானம், எனக்கு டிஸ்டர்பா இருந்துச்சுன்னு மட்டும்தான் அவங்களை அனுப்பி வச்சான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், இவளுக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா எனக்குன்னே எல்லாம் வரீங்க, என்ன கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா கூட மாட்டீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறமேட்டுக்கு அந்த எல்வின் கிங்டத்தோட ராயல் பேலஸை காட்டுறாங்க. அப்ப நம்ம லாஃபயரும், இந்த ரிப்போர்ட்டை நாங்க டிவைன் ஆர்டரோட சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கோம், இதுல அந்த புது இம்மோர்டல் கிங்கை பத்தி முக்காவாசி தகவல் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த ஆல்மைன் கிங்டத்துல இருக்க மத்த ரேசஸோட டீடைல்ஸ் கூட இருக்கு அப்படிங்கிறான். இவங்க தான் இந்த எல்ஃபோட குயின் ஆட்டங்குது. அப்போ அந்த குயினும், என்னது புது இம்மோர்டல் கிங்கா, நம்ம கான்டினென்ட்டுக்கு அவன் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம இருந்தா சரிதான் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம லாஃபயரும், மெஜஸ்டி இப்போ சிசிலியவும் நம்ம சேஃபா காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாச்சு, அப்புறம் முக்கியமா இப்ப நம்ம ரெண்டு பேருமே ரிட்டையர் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த குயினும், ஓ அந்த சிசிலியா, அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு, அந்த புதுசா வந்த பையன் மேலதான் எனக்கு ரொம்பவே கியூரியஸா இருக்கு, ஏன்னா அவங்கிட்ட மட்டும்தான் நம்ம வேர்ல்டு ட்ரீ டைரக்டா ஒரு கிஃப்ட கொடுத்துருக்கு, அவன் இன்னும் என்னென்ன பண்ண போறான்னு பாக்குறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம லாஃபயரும், ஆமா மெஜஸ்டி நீங்க சொல்றது கரெக்ட், அவனோட growth அது புயலோட வேகமா இருக்கு, அவனுக்கு மட்டும் நம்ம கரெக்டான கைடன்ஸோட ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்வின் கிங்டத்தை அவனால தனியா நின்னு கூட எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பாற்ற முடியும், இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த குயினும் சிரிச்சுக்கிட்டே, டே டே ரொம்ப எக்ஸைட் ஆகாத, போதும் கொஞ்சம் குறைச்சியா அப்படிங்கிறாங்க. நம்ம லாஃபயரும், எனது நான் ஓவரா பண்ணிட்டேனா அப்படின்ட்டு, சரி அவன் இப்ப அகாடமில இருந்து பேசிக்ஸை கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த குயினும், எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, உன்னோட பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம லாஃபயரும், என்னோட பொண்ணா, அப்ப கண்டிப்பா ஹாரிஸ்க்கு ஹெல்ப் பண்ண தான் போறான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அகாடமில நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கொட்டாய் விட்டுக்கிட்டு, ஆஹா இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையா போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த வேர்ல்டு ட்ரீயோட பிளெஸிங்ஸ் தானா, அது மட்டும் இல்லாம இந்த வெதரும் ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த வேர்ல்டு ட்ரீனால இங்க இருக்க ஏரும் ரொம்பவே பியூரா இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த எல்ஃப் பாட்டு பாடுறது காதல தேன் வந்து பாயற மாதிரி இருக்கு, இதை விட்டா கரெக்டான நேரம் வராது அப்படின்ட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட ஆரம்பிச்சுட்டு, டே ஹாரிஸ் நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா, இந்த மாதிரி ஒரு வெதர்ல இந்த மாதிரி பாட்டை கேட்டுட்டு வானத்தை பார்த்து மல்லாக்க படுக்கிறது எவ்வளவு சுகம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிறான். அப்ப யாரும் நம்ம ஹீரோட்ட, டே இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல சொல்றாங்க. நம்ம ஹீரோவும், என்னடா சத்தம் இது, பேயா அப்படின்னு ஷாக்காய் எந்திரிச்சு பார்த்தா அந்த சாஃப்ரான் அப்படிங்கிற பொண்ணு இருக்கா. அப்ப அந்த பொண்ணும், டே இங்க நீ என்ன பண்ற, நீ ஒரு அசுத்தமானவன், நீ இந்த வேர்ல்டு ட்ரீ கிட்ட இருந்தா இந்த வேர்ல்டு ட்ரீயும் அழுக்காயிரும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், என்னது நானா, ஏமா நான் என்ன பண்ணேன், செவனேன்னு வந்து இங்க உட்காந்தது ஒரு குத்தமா அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த சேஃபரான் அப்படிங்கிற பொண்ணும், டே நீ மெர்சனரி தானே, உனக்கு இதை பத்திலாம் தெரியுமா என்னன்னு தெரியல, இந்த வேர்ல்டு ட்ரீ கிட்ட இருக்க ஏர் இதுதான் பியூரஸ்டான ஏர், இந்த இடத்துல ஒரு நல்ல எல்ஃப் மட்டும்தான் உட்காந்து இந்த நேச்சர் எனர்ஜி எல்லாம் கேதர் பண்ணணும், ஆனா நீ என்னடா இங்க தூங்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், எனது வேர்ல்டு ட்ரீயோட நேச்சர் அஃபினிட்டியா, நான் இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிறான். அப்ப அந்த சேஃபரானும், டே நான் சொல்றதை கேக்குறியா இல்லையா அப்படின்னு கத்தரா. நம்ம ஹீரோவும் கதறிக்கிட்டே, நான் கேட்கறேன் சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த சேஃபரானும், டே எப்படியும் உங்ககிட்ட புக் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், இந்தா என்னோட புக்கை வச்சு கொஞ்சம் பேசிக்ஸை கத்துக்கிட்டு இதை கொடுத்துடுறா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னது எனக்கு புக்கை தெரியா, என்னமா நீயே வந்து வாலண்டியரா எனக்கு புக்கை தர, என்னால இதை நம்ப முடியலையே, நான் என்ன கனவுல ஏதாவது இருக்கிறேன்னா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சேஃபரானும் டென்ஷன் ஆயிட்டு, டே நீ மட்டும் நம்ம கிளாஸை ஆவரேஜ் கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்ச மவனை உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறா. நம்ம ஹீரோவும், 10 பேர் வந்தா கூட அசால்ட்டா அடிச்சு நவுத்தி விடுவேன், இந்த ஒரு பொண்ணை சமாளிக்க முடியலையே அப்படின்னு கதறான். அப்ப அந்த சேவரானும், சரி நான் வரேன் கொஞ்சம் படிடா அப்படின்ட்டு போறா. நம்ம ஹீரோவும், இவ ஒன்னும் நான் நினைச்ச அளவுக்கு கெட்ட பொண்ணு இல்ல அப்படின்ட்டு, என்னதுடா இது வேர்ல்டு ட்ரீயோட பிரசன்ஸ் அவகிட்ட இருந்து வருது, அப்புறம் அவ கையில என்னது ரிங்கா, இது ஒரு பிளெஸிங் ரிலீக் தானே, இதை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்க, இவ ஏதோ ஒரு முக்கியமான ஃபேமிலி சேர்ந்தவன் நினைக்கிறேன், ஆனா இது எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்டவங்க சொன்ன மாதிரி இருக்க, ஆனா எங்க சொன்னாங்கன்னு தான் தெரியல, இந்த நேரத்துல தான் எல்லாம் மறந்து போவோம் அப்படின்ட்டு, என்னது லாஃபயரோட பொண்ணா, லாஃபயர் தானே என்னோட பொண்ணுக்கு அந்த ஸ்கேர்டி லிலிக்ஸை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான், இவ லாஃபயரோட பொண்ணா, இங்க என்னடா நடக்குது, இவ ஏன்டா அவன் அப்பனுக்கு ஆப்போசிட்டா இருக்கா, ஒருவேளை அவன் சொல்லிதான் வந்திருப்பாளோ, அப்பனும் பொண்ணும் என்னை வச்சு என்னடா பண்றீங்க அப்படின்னு கதறான். அப்ப அந்த சேஃபரானும் நம்ம
ஹீரோவை பார்த்து இந்த முட்டாள் மேல எதுக்கு என்னோட அப்பா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, இவங்கிட்ட அப்படி என்னதை தான் பார்த்தாரு அப்படின்ட்டு போறா. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.